வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் என்ன பேசப் போகிறோம் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, தனித்து விடப்பட்ட திமுகவை தனியாக விட்டாங்க. எல்லாருமே கைகள் வீட்டாங்க. ஆடின ஆட்டம் கொஞ்சமாக என்ன 30 வருஷத்துக்கு ஆட்சி செய்வேன்னாரு ஸ்டாலின். உதயநிதி இன்னும் திராவிட ஆட்சி தான்னாரு. அவங்க அப்பா அவங்க தாத்தா அப்படி தான் சொன்னார். நான் 100 வயசுக்கு மேலே இருப்பேன்னார். 94 வயசுலேயே போயிட்டார். அவரே கடவுள் மாதிரி பேசினார். நாஸ்திகர். ஆயுளை நிர்ணயிப்பது கடவுள். ஆனால் அந்த நாஸ்திகர் என்ன சொன்னார்? நான் 100ஐ தாண்டுவேன். அதே மாதிரி தான் இது. 30 வருடம் திராவிடத்தின் ஆட்சி என்றார் ஸ்டாலின். என்ன ஆனது? அதே தான். உதயநிதியும் அப்படி தான் பெருமை பேசினார். 2 பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? உதயசூரியனை யாராலும் மறைக்க முடியாது. உதயசூரியன் வெளிச்சத்தை, உதயசூரியனை யாராலும் அழிக்க முடியாது. நான் அப்போவே பேசினேன். அந்த உதயசூரியன் உங்கள்கிட்ட மாட்டுச்சியா? சரியான ஆளுங்கிட்ட போய் சூரிய பகவானை வச்சுக்கிட்டு இவ்வளவு கிண்டல் அடிக்கிறீங்களான்லாம் கேட்டோம். இன்றைக்கி என்னாச்சு? வைகோ போன்றவர்கள், துரை வைகோ போன்றவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றது தான் நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறுன்ட்டாங்க. கூட்டணி கட்சியாக இருக்கிறவங்க, இந்த மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியன் இனிமேல் நிற்க மாட்டோன்ட்டாங்க. ஆக உதயசூரியன்னு எவ்வளவு பெருமைப்பட்டீங்க. உதயசூரியனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க. சூரிய பகவானை அவமானப்படுத்திட்டீங்க. உங்கள் கையில் மாட்டினா என்ன? அதனால் அங்கே போய் ஏற்கனவே திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் போயிட்டார். அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்கு போயிட்டாங்க, தமிழ்நாடு முஸ்லீம் லீக். அதுக்கப்புறம் வைகோ போயிட்டார். இவங்க மட்டும், கம்யூனிஸ்ட்டுங்க மட்டும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் விஜய்க்கு ஆதரவை கொடுப்போம்னு நேற்று வரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களை திமுக தலைவர்கள் பணம் வாங்கினீங்க போன தேர்தல் இன்னும் கொச்சப்படுத்தினாங்க. இப்போ சிபிஐ வலது கம்யூனிஸ்ட் முடிவெடுத்துட்டாங்க. திமுக கூட்டணியில் இனிமேல் எங்களால் நீடிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. எப்போவும் சிபிஐ சொல்லிட்டா சிபிஎம் அப்படி தான், இடது கம்யூனிஸ்ட் அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக திமுக கூடாரம் காலியாகி விட்டது. வலது கம்யூனிஸ்ட் வெளியில் விட்டார்கள். சிதம்பரம் எவ்வளவு நெருக்கம் இவருக்கு, ஸ்டாலினுக்கு. அவருக்கு ராஜ்யசபா சீட்டு வேணுங்கும்போது ஸ்டாலினை தனியாக சந்தித்து சோனியாந்திட்ட சொல்லி எனக்கு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்டவர். மூச்சுக்கு 300 தடவை அவரை போய் பார்ப்பார் விஜய். இன்றைக்கி அவரே என்ன சொல்லிட்டாரு? சிபிஐ சரியான பாதையில் தான் செல்கிறதுன்ட்டு திமுக கூட்டணியை விட்டு விலகிய கம்யூனிஸ்ட்டுக்கு ஆதரவு குரல் கொடுத்துருக்காரு இவர் சிதம்பரம். அதனால் திமுகவின் சகாப்தம் முடிஞ்சிருச்சு. இனி தனித்து விடப்பட்டாங்க. இனி அடுத்து வரக்கூடியது உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்க இதில் திமுக போனி ஆகாது. அதில் வேடிக்கை நம்ம நாட்டு வக்கீல் நம்ம இவர் ஆர்எஸ் பாரதி அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேயர் இதில் கூட பதவியில் கூட தாவேக்கா ஜெயிச்சா நான் ஒத்த பக்கத்து மீசி எடுத்துக்கிறேன்ட்டு அப்படிங்கிறது. ஒரு மேயராக நீங்கள் வந்தீங்களா? நான் ஒரு பக்கத்து மீசி எடுத்துக்கிறேன். அண்ணாமலைக்கு சவாலை ஏற்க தயாரா? ஒரு மேயர் பதவியோட தாவேக்கா ஜெயிக்காதுங்கிறார், மீசி எடுப்பேன். நான் என்ன சொல்கிறேன், நாட்டு வக்கீலுக்கு ஒரு மேயர் பதவியில் கூட திமுக ஜெயிக்காது. சென்னையில் 14 சீட்டுக்கு 14 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? ஒரு மேயரில் கூட ஜெயிக்காது, மீசை எடுத்துக்கிறேன்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு நாட்டு வக்கீலை போன்றவர்கள் காரணம் இருக்குது. இப்போ தேர்தல் கமிஷனராக இங்கே மாநில தேர்தல் கமிஷனராக இருக்கிறவங்க அவங்காள் 2006 ஸ்டாலின் அவங்க தேர்தல் கமிஷனர் வச்சு பண்ணின அட்டூழியம் உள்ளாட்சி தேர்தலில் கண்ணால் பார்த்தேன். ஃபுல் கள்ள ஓட்டு, பூத்தில் உள்ளே பூந்துடுவான். அதனால் மாநில தேர்தல் கமிஷனர் இருப்பதால் கள்ள ஓட்டு போட்டு ஒவ்வொரு பூத் கேப்சரிங், ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் கைப்பற்றி இவங்களே ஓட்டு போடுவாங்க. அதனால தான் இவ்வளவு தைரியமாக சொல்கிறார். ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன்னு பிளான் பெருசாக போட்டாங்க. தாவேக்கால சொல்கிறேன், ஒழுங்காக முதல்ல மாநில தேர்தல் கமிஷனரை மாற்றிட்டு எலெக்ஷன் வைங்க. இந்த மாநில தேர்தல் கமிஷனரை வச்சிங்கன்னா எல்லா சீட்டையும் இவங்க தான் ஜெயிப்பாங்க. போன தடவை 2006 ஸ்டாலின் பண்ண இது மாதிரி தில்லுமுள்ளு மாதிரி எல்லாம் 11-11:30 மணிக்கே மூடிடுவான் எல்லா தேர்தல் விவரங்களையும்.
வாக்குச்சாவடியை இவங்க ஆளுங்களே போட்டு மூடிடுவாங்க. அதனால் தேர்தல் கமிஷனரை நீங்கள் மாற்றலை, மாநில தேர்தல் கமிஷனரை, நிச்சயம் இந்த கூட்டம் திரும்ப வருவதற்கும் வாய்ப்புண்டு. அதனால தான் நம்ம நாட்டு வைக்கல் இது பண்ணி பேசுகிறார். ஒத்த பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கங்க. உங்கள் ஆட்சி நடக்குது, இந்த நடவடிக்கையெல்லாம் எடுங்க. நாட்டு வைக்கலன்னு அப்பப்போ திட்டியிருக்கேன். அண்ணாமலையை பற்றி, இந்த அண்ணாமலைக்கு ஐபிஎஸ் கொடுத்தது எந்த மடையண்டான்னார். உடனே நான் திட்டினேன். அவர் ஒரு இளைஞர் வந்திருக்காரு, ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. ஐபிஎஸ் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு 5-10 நிமிஷம் அண்ணாமலையை ஆதரித்து பேசினேன். அப்போ தான் நான் அவரை நினச்சேன், நாட்டு வைக்கல் இவ்வளோ மோசமாக பேசுகிறார். ஆனால் அண்ணாமலை விஷயத்தில் அவர் ஒரு தீர்க்கதரிசி. அன்றைக்கே சொல்லிட்டார், யார் ஐபிஎஸ் கொடுத்தாங்க. இன்றைக்கி நாட்டு வக்கீல்கிட்ட கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சொன்னது ரைட்டு. அண்ணாமலைக்கு யார் ஐபிஎஸ் கொடுத்தாங்க? ஏன்னா ஐபிஎஸ் இப்போ படித்தவங்க செய்கிற வேலையே அவர் செய்யலை, 3ஆவது தர ஆளுங்க செய்கிற வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நாட்டு வைக்கலை பாராட்டுறோம். ஆனால் மீசை எடுக்கிற விஷயத்தில் நாட்டு வைக்கல் மண்ணை கவ போகிறாரு, கேவலப்பட போகிறாரு அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. அடுத்தது கரூர் வழக்கு மீண்டும் சிபிஐ விசாரணை பண்ண போகிறாங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு தெரியல சிபிஐ பொறுத்தவரை நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய சிஆர்பிசி குற்ற தண்டனை சட்டத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு புகார் கொடுத்துட்டா 7 நாளைக்குள்ளே அதை விசாரித்து எஃப்ஐஆர் போடணும். இந்த சிபிஐ எத்தனை நாளைக்கு விசாரிச்சுக்கிட்டே இருப்பான்னு தெரியல. எஃப்ஐஆர் போடல, எஃப்ஐஆரை போட்டுட்டு கைது பண்ணி விசாரிக்கணும். சிபிஐ எஃப்ஐஆரே போடல, ஆனால் விசாரிச்சுக்கிட்டே இருக்கான் மாதக்கணக்கில். எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது அப்போ கூப்பிட்டு விட்டான். அதுக்கப்புறம் எலெக்ஷன் பிரச்சாரம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் ஆட்சிக்கே வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆச்சு, இப்போ தான் மறுபடியும் கூப்பிட்றான் கரூர் வழக்கை பற்றி விசாரிக்கணும்னு. அது எப்படி ஆரம்பித்து எப்படி முடிப்பான்னு தெரியல. ஒழுங்காக விசாரித்தா செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போவார். ஏற்கனவே சேகர் பாபு ஓடியே போயிட்டார். செந்தில் பாலாஜி இவர் மேலே, KN மேலே எஃப்ஐஆர், அதுவும் பேருக்கு போட்டிருக்காரு. அருண் 1020 கோடின்னு ஈடி சொன்னதை வெறும் 600 கோடி 640 கோடின்னு அதில் 400 கோடி அருண் முழுகிட்டார். இருந்தாலும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதனால் அந்த எஃப்ஐஆர் வச்சு ஈடி KN கைது பண்ணலாம். இந்த கரூர் விஷயத்தில் சிபிஐ வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணலாம். மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் இது பண்ண ஊழலில் அதுலேயும் செந்தில் பாலாஜி கைதாகலாம். ஆக திமுகவில் இருக்க முக்கிய தலைகள் ஒன்றா போய்கிட்டு இருக்குது. இனி திமுகவிலிருந்து விலகல் நாடகம், ராஜினாமா நாடகம் ஆரம்பிக்க போது. அதிமுகவில் இருந்து 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண மாதிரி திமுகவில் இருந்தும் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. திமுகவில் இருந்தும் நிறைய பேர் தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் இவருக்கு, தாவேக்காவுக்கு. அதனால் தாவேக்காவிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாங்க ராஜினாமா பண்ணுங்கள், நீங்களே நில்லுங்க, நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம். இப்போ இந்த 5 சீட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னா தாவேக்காவின் பலம் 112,000. அப்போ அதுக்கப்புறம் 6 தான். திமுகலேருந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு மறுதேர்தல் வந்தால் அப்புறம் ஒரு 4-5 இதுக்கு தேர்தல், அப்போ தனி மெஜாரிட்டி வந்துடலாம்னு சொல்லி அவங்க காய் நகர்த்துறாங்க. அதனால் திமுகவிலும் விரைவில் ராஜினாமா அது வந்துடும்னு நினைக்கிறோம். இருந்தாலும் சிபிஐ போடும் நாடகம்தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அஜித்குமார் வழக்கில் என்ன ஆச்சு? கொலை வழக்கில் அந்த நிகிதா வந்து இந்த நகையை வந்து திருடு போச்சுன்னு சொன்னாங்களே, அது உண்மையான குற்றச்சாட்டா இல்லை பொய்யான குற்றச்சாட்டான்னு கேட்டதுக்கு இன்றைக்கு வர பதில் சொல்ல கேஸை மூடிட்டான், சிபிஐ மூடிட்டான். அது எல்லாத்துக்கும் மேலே அந்த அஜித்குமாரை அடித்ததுக்கு ஆணையிட்ட உயர் காவல்துறை அதிகாரி யார்? அந்த உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு சொன்ன ஐஏஎஸ் அதிகாரி யார்? அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்த அரசியல்வாதி யார்? இந்த 3 கேள்விக்கும் விடை கொடுக்காமையே ஊற்றி மூடிட்டான். யார்? சிபிஐ. அநேகமாக இந்த கரூர் இதையும் கூட்ட நெரிசலில் இறந்தாங்களே 41 பேர், அந்த ஆத்மாக்கள் சாந்தி கிடைக்கிற மாதிரி சிபிஐ பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போதைக்கு முடிக்க மாட்டான். அவர் ஒரு 2 வருஷம் விசாரிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் நம்மளும் மறந்துடுவோம், நாட்டு மக்கள் மறந்துடுவாங்க. அதுக்காக திட்டம் போடுகிறார்களா சிபிஐங்கிறது தெரியலை. திமுகவை காப்பாற்றுவதற்கும் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கும் சிபிஐ திட்டம் போடுகிறாரான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிரான்ஸ்ஃபார்மர் கேஸில் எஃப்ஐஆர் போட்டாங்க, ஆனால் இன்னும் கைதே பண்ணலை செந்தில் பாலாஜி. நம்ம மற்றவங்கன்னா எஃப்ஐஆர்னால் அடுத்த நிமிஷம் கைது. ஆனால் சிபிஐ பொறுத்தவரை அப்படியே அவர்களை காப்பாற்றி அப்படியே வழக்க முடித்து
நிகிதா அஜித்குமார் முடிச்ச மாதிரி இந்த வழக்கு எங்களுக்கு விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை, கரூர் வழக்குன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவ்வளவு கேவலமாக போயிட்டு இருக்குது. இப்போ விஜயுடைய ஜனநாயகன் கட்சி வீடியோ லீக் ஆச்சு. அதில் இப்போ இன்றைக்கி ஒரு ஆளை கைது பண்ணியிருக்காங்க. தாவைக்காலர் கேட்டால் 19 பேரை கைது பண்ணிட்டோம். 19 பேரை கைது செய்வது மிகப்பெரிய சாதனை இல்லை. நான் தாவேக்காவுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ லீக்குக்கு பின்னணியில் யார்? இது தேர்தல் படம், எலெக்ஷன் படம், தேர்தல் நேரத்தில் வந்த படம். அதை தடுத்து நிறுத்துவதற்கு மிகப்பெரிய சதித்திட்டம் அரசியல் ரீதியாக நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் எங்கள் குற்றச்சாட்டு. இதில் உதயநிதி பின்னணியில் இருக்கிறார். உதயநிதி இப்படி தான் பண்ணுவார். அதை கண்டுபிடிங்க. 18 பேர் 19 பேர்னு கண்டுபிடிச்ச என்ன பிரயோஜனம்? அதனால் முதல்ல அதை கண்டுபிடிங்க விஜய் ஆட்சியில். அதனால் எப்போயானா எல்லா ஐஏஎஸ் இருக்காங்களே அவன் பூரா ரொம்ப கேர்ஃபுல்லாகிட்டான். திமுகவை குறை சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க எல்லாமே. இப்போ இந்த ஃபியூஸ் கொடுக்குறாங்க, கரண்ட்டு போகுது, வீடியோவே அனுப்புனாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் போய் மோட்டார் சைக்கிளில் போய் ஃபீஸை பிடிங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறான் திமுககாரன். இதுக்கு பூரா ஸ்டாலின் தான் ஏவி விடுறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இது ஏதோ சதித்திட்டம்னு சொல்ல மாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ இந்த மின்சார இதில் வந்துக்கிட்டு சில குறைபாடுகள் இருக்குது, அதனால் கரண்ட்டு கட் ஆகுதுன்னு திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அப்போ ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகள் காட்டி கொடுக்க மாட்டான். யாரை? திமுகவை. ஸ்டாலினையும் காட்டி கொடுக்க மாட்டான். அதனால் முதல்ல சரியான ஐஏஎஸ் அதிகாரிகளை போடுங்க. திமுகவுக்கு ஜாழை அடிக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தால் அப்புறம் எப்படி உங்களுக்கு எதிராகவே பேசுவார்கள். ராதாகிருஷ்ணனுடைய கருத்துக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கேட்குறேன், நல்ல அதிகாரின்னு பேர் வாங்கினீங்களே ஜெயலலிதா அவங்ககிட்ட, உங்கள்கிட்டயே திமுக ஆட்சியில் மாமூல் கேட்டானா இல்லையா? சென்னை அண்ணா நகரில் டவர் பூங்காவுக்கு நீங்கள் பேச வரும்போது எம்எல்ஏ 2000 ரூபா கேட்டாருன்னு திமுககாரன் உங்கள்கிட்ட வந்து கேட்டானா இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் இல்லையா? அப்புறம் எதுக்கு திமுகவுக்கு காவடி தூக்குறீங்க? உண்மையை சொல்லுங்கள். மந்திரி என்ன சொல்கிறாரு? நிர்மல்குமார் ஃபீஸை பிடிக்கிட்டு போனான்னு வீடியோ போடுறாரு. ஆனால் நீங்கள் அது இயற்கையாக தான் வருதுன்னீங்கன்னா திமுகவுக்கு காவடி தூக்குகிறாரா இவருங்கிறது தான். ராதாகிருஷ்ணன் காவடி தூக்குகிறாரா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. டிடிவி தினகரன் காக்கா பேரம் யாருக்காச்சும் புரியுதா? பொடி வைத்து பேசுகிறேன். என்னென்னா குதிரை பேரம், கழுதை பேரம், இப்போது காக்கா பேரம் அப்படின்னு டிடிவி தினகரன் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் குதிரை பேரம் கழுதை பேரத்தெல்லாம் தாண்டி காக்கா பேரம்னு ஒன்று உருவாகிட்டு கரெக்டா? காக்கா பேரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதுசாக வந்திருக்கு. அதுக்கும் தாவேகா ஆட்சி தான் காரணமாக இருக்குது. அந்த கட்சியோட செயல்பாடு தான் காரணமாக இருக்கிறது. யாருக்கும் புரியல, எல்லாம் தலையை பிடிச்சிக்கிட்டோம். குதிரை பேரம் கேள்விப்பட்டிருக்கோம். எம்எல்ஏக்களை வந்து கட்சி மாறுறதுக்கு இது பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் குதிரை பேரம். அது என்ன கழுதை பேரம்? அது என்ன காக்கா பேரம்? என்ன சொல்கிறாருன்னா அவருக்கே புரியுதாண்ணா? நான் சொல்ல உங்களுக்கு விளக்கம். அவர் சொல்கிறது என்னென்னா, எம்எல்ஏக்களை கட்சி தாவுவதற்கு ஊக்குவித்தாங்களாம் தாவேகா, அதனால் அதுக்கு பேர் குதிரை பேரமா விஜய் நடத்துகிறாருன்னு சொல்கிறாரு. கழுதை பேரம்னா என்னென்னா அழுக்கு மூட்டையை சுமப்பது தான் கழுதை. இப்போ திருமாவளவன் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் போன்ற அழுக்கு மூட்டைகளை சுமந்து கொண்டிருப்பதால் அதை கழுதை பேரம் அப்படின்னு விஜயை தாக்குறார். இப்போ காக்கா பேரம்ங்கிறார். காக்கா பேரம்னா என்னென்னா பிரதமரை போய் டெல்லியில் போய் சந்திக்கிறாரு, அதை காக்கா பேரம். காக்கா பிடிக்கிறாராம் பிரதமர். காக்கா பிடிக்கிறதுல தப்பு இல்லை மிஸ்டர் டிடிவி தினகரன். எம்ஜிஆர் அப்படின்னா நீங்கள் எம்ஜிஆர் காக்கா பேரம் பண்ணாரா? எம்ஜிஆர் போய் எதுக்கு மொரார்ஜி தேசாயை பார்த்தாரு? அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற திட்டம் கெட்டு போயிடக்கூடாது, அவங்கள கொஞ்சம் நல்ல உறவு வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து நிதி உதவி வாங்கணும். இதுக்காகத்தானே அவங்க போய் எம்ஜிஆரே போய் மொரார்ஜி தேசாயை போய் நெருக்கமாக பிரதமருக்கு நெருக்கமாக அவர் ஆக்கி கொண்டதுக்கு காரணமே தமிழ்நாட்டின் நலன் இது தானே. அது மாதிரி விஜய் வந்து இவரை போய் பார்க்குறாருல்ல பிரதமரை, அதுக்கு வந்து அர்த்தம் இருக்குல்ல. அதாவது தமிழ்நாட்டுக்கு உதவி கொடுக்கணும் அப்படின்னு இப்போ 2 கோரிக்கை வச்சுருக்காரு. முதல் கோரிக்கை திருக்குறளை தேசிய நூலாக வைக்கணும் அப்படின்னு இருக்கார். இன்றைக்கி முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டரை போய் பார்த்து முதல் கோரிக்கை திருக்குறளை தேசிய நூல் அப்படின்னு. அது சரியான விஷயம் தானே. உலகத்திருமுறை அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள். அதை வந்து தேசிய நூலாக அறிவிக்கணும் என்று விஜய் அவர்களின் கோரிக்கை சரியான கோரிக்கை, சரியான. அடுத்து விஜய் ஒன்று கேட்டிருக்கார்,
கல்விக்கு கொடுக்க வேண்டிய தொகையான 3000 கோடியை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்கார். இங்கே நான் சில விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன். விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கங்க. எப்படின்னா தமிழ்நாட்டு மக்களும் புரிஞ்சுக்கங்க. நாங்கள் யாருக்கும் எது உண்மையோ அதை சொல்லுவோம். விஜய் அவர்கள் சொல்வதில் தப்பு இருந்தால் நான் சுட்டி காட்டுவோம், சொல்லிட்டோம். நாங்கள் விஜய்க்கு எலெக்ஷன் டைமில் ஆதரவு கொடுத்தோம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து எங்கள் பணியை செய்வோம். விஜய் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுவோம். இதில் ஒரு தவறு நடந்திருக்கு, தமிழ்நாட்டு மக்களும் புரிஞ்சுக்கங்க, தாவேகா தொண்டர்களும் நான் சொல்கிறத கரெக்டானு புரிஞ்சுக்கங்க. இந்த மத்திய அரசாங்கம் 3200 கோடியோ 300 கோடியோ மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, தேசிய கல்வி திட்டம்னு இந்தியா பூரா கொண்டு வந்துட்டாங்க. அது புதுமையான திட்டம். வருங்காலத்தில் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், செயற்கை நுண்ணறிவு, இது மாதிரி பல விஷயங்களில் நல்ல ஒரு சிலபஸ், உலக அளவில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கி இந்தியா பூரா கொண்டு வராங்க. இந்த திமுக தலைவன் திருட்டு கூட்டம் என்ன பண்ணான்னா, நாங்கள் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தேசியம்னாலே பிடிக்காது, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம், நான் மாநில கல்வியை தான் வைப்பேன், கருணாநிதியை பாடத்திட்டத்தில் சேர்க்குறான், ஈவேராவை பாடத்திட்டத்தில் சேர்க்குறான், சேர்த்துக்கிட்டு புதிய கல்வி திட்டத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுகிட்ட நிதியை கொடுங்கன்னாங்க. மத்திய அரசு சொன்னாங்க, ஏன்னா மண்டையில் மூளை இருக்கா, நிதி யாருக்கா கொடுக்குறோம், புதிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினா தான் கொடுப்போம், அதில் பல ஆசிரியர்களை புதுசாக சேர்க்கணும், புதிய கட்டிடங்கள் கட்டணும், அதுக்கேற்ற மாதிரி வசதிகளை உருவாக்கணும்னு சொல்லி புதிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த ஒவ்வொரு மாநில அரசாங்கம் கொடுக்குறோம். நீ திமுக முடியாதுங்கிறன்னா அப்புறம் எதுக்கு இந்த பணத்தை கேட்குற, இந்த பணம் கொடுக்குறது எந்த காரணத்துக்கான உனக்கு தெரியலையான்னு கேட்டாங்க. இப்போ விஜய் அதே மாதிரியே கேட்குறாரு, திமுக காரங்க மாதிரி. புதிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தாமல் பழைய கல்வி திட்டத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு உதவித்தொகையை கொடுங்கன்னா, எல்லாம் இதை நல்லா ஒரு அரசாங்கத்திலிருந்து முடிவுகளை எடுக்கணும்னா எல்லாத்தையும் யோசிங்க. நீங்கள் புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த உதவியை கேளுங்க. அதை ஏற்றுக்க மாட்டோம், சும்மா கொடுக்குறதுக்கு அங்கே ஒன்றும் மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்பது தவறு, விஜய் அவர்களை திருத்திக்கங்க. திமுக காரன் கேட்குற மாதிரியே நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று கல்வி திட்டத்தை கொண்டு வாங்க, நடைமுறைப்படுத்துங்க, 3500 கோடி அவங்க கொடுக்குறத வாங்கிக்கோங்க. இல்லை முடியாது, நானும் திமுக மாதிரி மாநில அரசாங்கம் நாங்கள் திமுக கொண்டு அந்த கல்வி திட்டத்தை தான் வச்சுக்குவேன், கருணாநிதியையும் ஈவேராவையும் பாடத்திட்டத்தில் அப்படியே தான் வச்சுருப்பேன் அப்படின்னு விஜய் சொன்னால் அந்த பணத்தை கேட்காதீங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் விஜய் சொன்ன இந்த திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்பது சரியான ஒரு கோரிக்கை, அதற்கு நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் கல்விக் கொள்கைக்கு தேசிய கல்வி இதை அறிமுகப்படுத்தாமல் நீங்கள் 3500 கோடி கொடுன்னு திமுகக்கார மாதிரி கேட்டிங்கன்னா மக்கள் உங்களை தப்பாக நினைப்பாங்க, மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது எங்களுடைய அறிவுரை. அடுத்தது, தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு, இருளில் மூழ்கிறது தமிழகம் அப்படிங்கிறார் எடப்பாடி. அது எதிர்க்கட்சியாக இருந்து அப்படி நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை, நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து விமர்சனம் செய்கிறீங்க. ஆனால் என்ன சொல்கிறாரு, பொய்க்கால் அரசுங்கிறார், பொய்க்கால் அரசு. அவர் நம்ம உதயநிதி இருக்கார், அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, இவங்களை சோபா மாடல் அரசு அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் எடப்பாடி பொய்க்கால் அரசு, கால் இல்லாதது தான் பொய்க்கால் குதிரை அது அப்படின்னு சொல்கிறார். கால்லாம் வந்தாச்சு, 118 தாண்டியாச்சு, 121 இப்போ அவங்களுக்கு எம்எல்ஏ. அதனால் கால் இல்லாத குதிரை இல்லை, பொய்க்கால் குதிரை இல்லை, நிஜ குதிரை தான். ஆனால் நீங்கள் இருளாக மாறுகிறது தமிழகம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டு மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் நீங்கள் இந்த மின்வெட்டை தடுத்து நிறுத்தலாம், இருளில் கிடைக்கும் தமிழகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வரலாம். எப்படின்னா, நீங்கள் உடனடியாக ஸ்டாலின்கிட்ட பேசணும். என்ன அன்னைக்கு பேசுனீங்கல்ல, எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு பேசுனீங்கல்ல, அதே மாதிரி இப்போ 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்கல்ல, அதனால் இப்போ ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணுங்கள், இந்த ஃபீஸ் கொடுக்குற வேலை வைக்காதப்பான்னு சொல்லுங்கள். ஸ்டாலின் ஃபீஸ் கொடுக்க வேணான்னு கட்சிக்காரங்கிட்ட சொல்லிட்டா தமிழ்நாட்டில் மண்வெட்டே வராது, இருளில் தமிழ்நாடு மூழாது. அப்போ கை யார்கிட்ட இருக்குது, சுவிட்சு ஸ்டாலின்கிட்ட இருக்குது, அவர் தான் சுவிட்சை ஆஃப் பண்ணுறார். கட்சிக்காரன்ட்ட சொல்லி ஃபியூஸை கொடுக்க சொல்கிறேன். இல்லைன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் போலீஸ் பாதுகாப்பு போகணும், இரவு பகலாக நடக்கிற விஷயமா, அதுக்கு அவ்வளவு எண்ணிக்கை இருக்கா காவல்துறை போலீஸில் இல்லை. அதனால் அவர்களுக்கு சொல்கிறேன், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உங்களுடைய விமர்சனம் சரி, ஆனால் அந்த விமர்சனத்துக்கு தீர்வு உங்கள் நண்பர் ஸ்டாலின் கையில் இருக்கிறது. அவரிடம் சொல்லி
இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம், ஃபியூஸை பிடுங்காமல் இருக்கலாம், அப்போ தமிழ்நாடு வெளிச்சத்தில் இருக்கும் அப்படிங்கிறத எடப்பாடி அவர்களுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை பற்றி அதிமுகலேருந்து எடப்பாடி ஆட்கள்லாம் ரொம்ப ரொம்ப திட்டுறாங்க. ஆனால் ஒரு காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது இவர் எதிர்ப்பு தெரிவித்தார் எடப்பாடி. இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் அக்கிரமம்னார். அவர் வீட்டில் மழை இது ஊற்றும் போதும் எதிர்ப்பு தெரிவித்தார். அதுக்கப்புறம் சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது இந்த வேலுமணி வக்கீலுங்கள்லாம் இவங்க காசை போட்டு சுப்ரீம் கோர்ட் வர போனாங்க. 1 கோடிக்கணக்கான ரூபாயை சவுக்கு சங்கருக்காக இதே அதிமுக தலைவர்கள் செலவு பண்ணாங்க. இப்போ அதே சவுக்கு சங்கரை கண்டபடி பேசி அவங்களே வீடியோ போடுறாங்க. அப்படின்னு உங்களுக்கு தான் கேவலம். அவர் நல்லவர்னா நல்லவர்னு சொல்லுங்கள், கெட்டவர்னா கெட்டவர்னு சொல்லுங்கள். அவர் நல்லவர்னு சொல்லி அவருக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அவருக்கு கோடிக்கணக்கான பணத்தெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் விமர்சனம் வந்தது. அப்போ அவருக்கு ஆஃபீஸ் அமைக்கவே பல கோடிக்கணக்கான பணம் கொடுத்தீர்கள்னு விமர்சனம் வந்தது. அதெல்லாம் எங்கே போச்சு? ஒரே நாளில் திட்ட ஆரம்பிச்சிட்டிங்களே. அவர் திட்டாருன்னு நீங்கள் திட்டினீங்கன்னா அப்போ என்ன முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எடப்பாடி அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். யாரையும் ஆதரிப்பதானால் சரியான முறையில் ஆதரியுங்கள், எதிர்த்தாலும் சரியான முறையில் எதிருங்கள். அதுதான் ஜெயலலிதா அவர்கள் நடத்தி காட்டிய விதம். திட்டினாங்கன்னா திட்டுவாங்க, அவ்வளோதான். பாராட்டினாங்கன்னா அவ்வளோதான், பாராட்டுவாங்க. இப்படி 2 பக்கமும் ஊஞ்சலாட மாட்டார்கள். ஏன் ஊஞ்சலாடுகிறார் எடப்பாடி சவுக்கு சங்கர் விஷயத்தில் அப்படிங்கிறத அவருக்கே கேள்வியாக கேட்குறோம். என்னென்னா பல தடவை இதை பற்றி பேசிட்டேன் அப்போவே. இப்போ தான் அவங்களுக்கு மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எப்போவுமே எடப்பாடியை வேணா திட்டுவோம், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் இன்றைக்கி திட்டினதில்லை. காரணம் ஒரு நல்ல முறையில் நிர்வாகம் செஞ்சாங்க. அதுதான். அதனால் எடப்பாடி அவர்களுக்கு ஒரே நிலையில் இருங்கள், மாற்றி மாற்றி பேச வேண்டாம். அடுத்தது ஏகே விஸ்வநாதன் அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேர்மையான அதிகாரி. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கமிஷனராக இருந்தது. அவருக்கு நல்ல பேர், எடப்பாடிக்கு வேண்டியவார் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. எடப்பாடி ஊருக்காரரோ ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அது மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப நல்ல பேர் அவர். அப்படிப்பட்ட அதிகாரி இன்றைக்கி பேப்பரில் வருது, செய்திகளில் அண்ணாமலை கட்சியில் போய் சேர போகிறாரு. அண்ணாமலை கட்சியே ஆரம்பிக்கலை, அவர் பூஜாண்டி கட்டிக்கிட்டு இருக்கார். இன்னும் கட்சியே ஆரம்பிக்கலை. வெப்சைட் ஆரம்பிச்சேன்றார். 16 லட்சம் 13,120 நம்ம மொத்தம் கணக்கு என்கிட்ட இருக்குது. அவ்வளோ பேர் தான் சேர்ந்தாங்க. 14 லட்சம்னு பொய்யும் புரட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு கமிஷனரு ஐபிஎஸ் முடிச்சிருக்கீங்க, அதுவும் நீங்கள் டைரக்ட் ஐபிஎஸ். நீங்கள் போய் சேர்றதுக்கு அந்த உங்களுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? வெறும் ஒரு ஐபிஎஸ் படித்து அது ஐபிஎஸ் எப்படி படித்தாருங்கிறது ஆர்எஸ்எஸ்காரவங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். எனக்கு தெரியும், அது சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவேன். எப்படி வந்தது? இதே அண்ணாமலையை தூக்கி பிடித்தவர்கள் நாங்கள். இதே அண்ணாமலைக்காக பரிந்து பேசி ஆர்எஸ் பாரதி போன்றவர்களை திட்டியவர்கள் நாங்கள். நான் காசு கொடுத்து யாரையும் பாராட்ட மாட்டேன், காசு வாங்கிட்டு யாரையும் திட்ட மாட்டேன். அந்த கீழ்த்தரமான புத்தியெல்லாம் அவர் வச்சிருக்கிற இந்த வார் ரூமில் சில எடுபடிகள் இருக்கான்ல, அவனுக்கு தான் இது. எடுபடிகள் தான் ஃபோன் பண்ணுறான் டெய்லி. எடுபடிகளுக்கு சொல்கிறேன், உங்கள் நம்பர் பூரா என்சிஆர்பிக்கு போயிடுச்சு. என்சிஆர்பிக்கு சைஃபர் கிரிமினலுங்கிற லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் போகுது. அண்ணாமலையில் அவருக்கு தாத்தா வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஒழுங்காக வேலையை பாருங்க. ஏது விமர்சனத்தை தாங்கலைன்னா உங்களால் போய் ஆடு மாடு பிஸ்னஸ் பண்ண சொல்லுங்க. இப்படியா பேசுனா பெரிய வருமா? அது எல்லா பேரும் போய் இஸ்லாமியர் பேரை போட்டே போடுறான். அண்ணாமலைக்கு எப்படிடா இஸ்லாமியர்கள் பேரை போடுவான் அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரூ காலரில் போய் இவங்க பொய்யான பேர் இஸ்லாமியர்கள் பேரை போட்டு இஸ்லாமியர்கள் ஆதரவும் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக கீழ்த்தரமாக பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் ஏகே விஸ்வநாதன் சேருவார்னா படித்தாளுங்க, ஒரு இதோடு இருந்தவங்க. நீங்கள் போய் ஒரு கட்சியில் செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு தகுதி வேணாமா? இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட தானே பொய்யும் புரட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆள்கிட்ட தான் போய் சேருவீங்களா? ஊழலின் உச்சத்தில் உதித்தவங்கள்ட்ட பின்னாடி தான் போய் சேருவீங்களா? சீமா அகர்வால் இவருடைய மனைவி இன்றைக்கி டிஜிபியில் அவங்க தான் வந்திருக்கணும். ஃபஸ்ட்டு ஆள் நேர்மையான பெண்மணி, நேர்மையான பெண் ஐபிஎஸ் அதிகாரி. இறைவனின் இதோ என்னமோ அப்படிப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு டிஜிபி பதவி கிடைக்கல. அதனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு.
அந்த பாரம்பரியத்தைச் சேர்ந்த இந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஏகே விஸ்வநாதன் அண்ணாமலை கட்சியில் சேரப்போகிறார்னு ஒரு வதந்தி வந்திருக்கு செய்தி. அந்த செய்தி பொய்யாக இருக்க வேண்டும். காரணம், ஏகே விஸ்வநாதன் போன்றவர்கள் சேருவதற்கு அளவிற்கு அண்ணாமலை தகுதியானவர் அல்ல, அவர் கட்சியின் தகுதியானவர் அல்ல. அதனால் ஏகே விஸ்வநாதன் அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு அறிவுரையாகவே கூறுகிறேன், என்னை விட வயதில் குறைந்தவர் நீங்கள். உங்களுக்கு அறிவுரையாகவே கூறுகிறேன், நல்ல பேரை கெடுத்துக்காதீங்க. போயிட்டு நீங்கள் அவமானப்பட்டு வரணும். வருங்காலத்தில் பல மோசமான விஷயங்கள் இந்த நாட்டுக்கு வெளியில் வரும் அண்ணாமலை விஷயத்தில். அதனால் உங்கள் பேரையும் கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது ஏகே விஸ்வநாதன் முன்னாள் போலீஸ் கமிஷனர், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர்களுக்கு எங்களுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து ஜான் பிரிட்டோ, இவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஆதவ அர்ஜுனை பற்றி நானே தாக்கி பேசியிருக்கேன். ஆதவ அர்ஜுன் போகிற இது இல்லை, அவர் சரியில்லை, அவர் திருமாவளவனுக்கு ஆதரவாக போகிறாரு, அருணெல்லாம் கொண்டு வந்தது அவர் தான் அப்படின்ட்டு, இவரால் தான் கட்சிக்கு பிரச்சனை ஏற்படும்னு பேசியிருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நடந்த உண்மையை சொல்கிறேன். என்னென்னா, சில பேர் பள்ளியை கிளப்பி விட்டாங்க. என்னென்னா, கேரளாவில் வழக்கு இருக்குது. அது என்னென்ன வழக்குன்னா, ஜான் பிரிட்டோங்கிற ஒரு மேலே வழக்கு இருக்குது. அதுக்கப்புறம் லீமா ரோஸ் அதிமுக எம்எல்ஏ அவங்க மேலே வழக்கு இருக்குது. ஆதவ அர்ஜுன் மனைவி மேலே போதை மருந்து கடத்தின வழக்கு இருக்குது அப்படின்னு நிறையா பரப்புனாங்க செய்தி. அவர் மாரிதாஸ் கூட ஜான் பிரிட்டோவை பற்றி பேசினார். ஆனால் இன்னைக்கு இடி என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை, போதை மருந்து கடத்தலில் பங்கு கொண்ட அந்த ஜான் பிரிட்டோ வேறு, அவர் ஆதவ அர்ஜுனுக்கு உறவினர் இல்லை, லீமா ரோஸின் தம்பியும் கிடையாது, அது தவறான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே சொன்னார், அந்த ஜான் பிரிட்டோங்கிறவர் லீமா ரோஸ் தம்பி, அவரே சொன்னார், அது நான் இல்லை, எங்கள் மேலே லாட்டரி விஷயத்தில் தான் வழக்கு இருக்குது கேரளாவில், அதில் ஆதவ அர்ஜுனுடைய மனைவி மேலேயும் இருக்குது, என்னுடைய சகோதரி லீமா ரோஸ் மேலேயும் இருக்குது, போதை மருந்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அதெல்லாம் மீறி ஒரு இது செய்தி எல்லா இதுலேயும் வந்தது. இன்றைக்கி இடி அமலாக்கத்துறை ஏதோ பொய்யான செய்தி, போதை மருந்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்னா, குற்றச்சாட்டு சொல்வது கரெக்டு தான், ஆனால் பொய்யான குற்றச்சாட்டு, இல்லாத குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லக்கூடாது. அதை கொஞ்சம் நல்லவர்னு நான் சொல்லலை, அவர் தான் நிறைய விஷயம் பண்ணுறாருன்னு அவரை எதிர்த்து சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்காக இல்லாதையும் பொல்லாதையும் போய் அவர் மேலே சுமத்தக்கூடாது. அதனால் அந்த ஜான் பிரிட்டோ வேறு, ஆதவ அர்ஜுன் உறவினர் ஜான் பிரிட்டோ வேறு. இவர் லாட்டரி மோசடியில் தான் இவர் மீது வழக்கு இருக்கிறது, போதை மருந்து கடத்தலுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஈடியே சொல்லியிருக்குங்கிறத எல்லோருக்கும் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.